ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்ரீயாத். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஒரு சிம்பிளான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து எப்படி இன்விசிபிள் செயினை பேக் பண்ணுங்கிறத நான் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம ஃப்ரீ பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் அண்ட் இன்விசிபிள் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு அதில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அதுக்கு ஐம் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் தரேன். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நான் உங்களுக்கு இந்த மாதிரி செயின்ஸ்லாம் வந்து பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி பேக் பண்ணணும், லைக் பேக்கிங் அப்படிங்கிறத விட எப்படி கவரில் இதை போடணும். ஸோ இது ஒரு லேயர் கவரில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பேக் பண்ணுறீங்கிறது அது உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் சிம்பிளாக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கவரில் நீங்கள் போடும்போது இதை நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தோ இது பண்ணால் இது வந்து போயிடும். லைக் இப்படி அமுக்கி அப்படிலாம் போடக்கூடாது. ஸோ இப்படி பிடிச்சிட்டு இதை இந்த மாதிரி ரெண்டாக நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கோங்க, இதை பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இதை இப்படி ரெண்டாக இப்படி மாதிரி இதாக்கி எங்கேயுமே பெண்ட் பண்ணாமல் அதை அப்படியே இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக வரும். ஸோ இதை நீங்கள் எங்கேயுமே நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல பிடிச்சி அமுக்கிறேன் அப்படிங்கிற ப்ரெஷரே கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்புறம் இதை நீங்கள் இந்த மாதிரி கவருக்குள்ளே இப்படி போட்டுடணும். ஓகேவா? உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, ஸோ அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி யூஸ்வலாக பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸில் போடுறீங்களா இல்லை எந்த கவரில் போடுறீங்களோங்கிறது உங்களோட விஷ். இல்லை இங்கேயே நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துக்கலாம். ஓகேவா? பட் இப்படி தான் இன்விசிபிள் செயினை பேக் பண்ணணும். எங்கேயுமே அமுக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செயின்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஹெவி ஒர்க்ஸ் இருக்கிறது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவ்வளோவா பெண்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அது நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவர்க்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு அவ்வளோ அஃபெக்ட் ஆகாது, ஏன்னா ஃபுல்லாக நம்ம பீட்ஸ் போட்டிருக்கோம். கரெக்டாக? ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் தராது. ஸோ இது வந்து இதுவுமே நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு இப்படி பேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நான் திருப்பி காட்டுறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டின அதே மெத்தட் தான். இதில் உங்களுக்கு இன்விசிபிள் செயின் தான் நிறையா தெரியுது. கரெக்டாக? ஸோ இது வந்து பெண்ட் பண்ணாமல் இப்படிக்கா ரெண்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே எங்கேயுமே போட்டு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே நீங்கள் உங்கள் கவருக்குள்ளே போட்டுடலாம். இதை விட இன்னும் பெரிய சைஸ் கவர் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக உள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இதுக்கு அடுத்த சைஸ் கவர் இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய கவராக போட்டிங்கன்னா நீங்கள் ஒரே சர்க்கிளாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஆனால் எங்கேயுமே ப்ரெஷர் கொடுத்துறாதீங்க. ஏன்னா நீங்கள் டிசைன்லாம் நல்லா பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பண்ணது எல்லாமே நல்லா பண்ணியிருப்பீங்க. பட் பேக்கிங்கில் நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்து அந்த கஸ்டமருக்கு ரீச் ஆகும்போது அது பெண்ட் ஆகி இருக்கும், ஒரு ப்ராப்பர் ஃபினிஷ் கொடுக்காது. ஓகேவா? ஸோ நீங்கள் அதை மட்டும் பார்த்து இருக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான். இப்படி தான் பேக் பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.